ஒன்னொன்னா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். ஒருத்தன் கீழாம்பாக்கம் வர சொன்னா, கேளம்பாக்கம் வந்தான். அவன பத்தி நான் சொல்றேன். இப்ப பஸ்ல ஏறிட்டோம். இதோ பாருங்க. அந்த கீழாம்பாக்கம், கேளம்பாக்கம் கேசி வந்தான். நைட் 2 மணிக்கு தோசைய எப்படி அமுக்கின்னு இருக்கான் பாருங்க. நம்ம ரோஹித் தான். ஏதோ ஜேபி அண்ணன் வேற ஏதோ சீரியஸா அவர்ட்ட கேள்வி கேட்டுன்னு இருக்காப்புல வேற. ஸோ அவர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, நாங்க தேனியில காலங்காத்தால இறங்கிட்டோம் பஸ்லேருந்து. இதோ நம்ம ஆட்கள் தான் இறங்குறாங்க. இதோ பாருங்க கயலு. போராடின்னு இருக்குது கதவு தொறக்க. ஸோ ஒரு டெம்போ டிராவலரை பிடிச்சி நாங்கெல்லாம் ஏறி தேனியிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே பாருங்க. தேனி காத்தோட தேனை தெளிச்சாலே அதுக்கு மேலே பாடினேன்னா காப்பிரைட் அடிச்சுக்கிறதெல்லாம் அடிப்பாங்க. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கன்றாவியாக பாடுறேன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ஹோம் ஸ்டேயில் தான் நாங்கள் வந்து தங்கினோம் வாகமானில். சுற்றி ஒரு 360 டிகிரி வியூஸ் பார்ப்போம். சார் வந்துட்டோமா? இதோ இதில் தான் ஆஃப் ரோடிங் போகிறோம். பச்சை ஜீப்பு, சிவப்பு ஜீப்பு. நாங்கள் சிவப்பு ஜீப்பில் ஏறிக்கிட்டோம். இது பார்த்தீங்களா அண்ணன் பயங்கர ஸ்டைலாக இருக்கிறாரு பார்த்தீங்களா? ராவணமாவண்டா அந்த ரேஞ்சில் இருக்காரு பார்த்தீங்களா ஜேபி அண்ணன்? ஸோ பின்னாடி ஏறி உக்காந்துக்கிட்டோம். ஸோ பச்சை ஜீப் எங்களை ஃபாலோ பண்ணுது. பயங்கரமாக ஸ்டண்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆஃப் ரோடிங் பார்த்தீங்களா இல்லை என்ன ஸ்பீடுன்ட்டு கலக்கிட்டாங்க. ஃபுல்லாக தளபதி பாட்டு தான். கேரளானா சும்மாவா அப்படின்ற மாதிரி தளபதி கோட்டடா அந்த மாதிரி ஃபுல்லாக எங்கள் ஜீப் டிரைவரு போட்டு தளபதி பாட்டை அடித்து நவுத்திட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு ஒரு குகைக்குள்ளே கொண்டாந்து விட்டாங்க. ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அப்படியே நடந்து போனால் இதோ சுரேந்தர் பாருங்க தட்டு தடு மாதிரி போயின்னு இருக்கிறாப்புல. உள்ளே போனால் பயங்கரமாக இருந்துச்சு. இருட்டு தான், ஒரே இருட்டு. அதுக்கப்புறமா அது பாருங்க ஒரு மாசான ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு சம பாட்டு போடலாம். போட்டால் காப்பிரைட் அடிப்பாங்களோன்னு பயமாக இருக்குது. பார்த்தீங்களா இல்லையா? வேற லெவல். நம்ம தினேஷ் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாப்புல? பயங்கரமாக ஊந்துருப்பாரோன்னு பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். ஆனால் அப்படியே சமாளிச்சிட்டாப்புல. என்ன மேட்டர்னா ஃபுல் ஜீப் ரைடும் தலைவன் இப்படி தான் வந்தான். அதுதான் கெத்தே அங்கே. அப்புறம் இது ஒரு வியூ பாயிண்ட் இங்கே ஒன்று பார்த்தோம். செமையாக இருந்துச்சு. எல்லாமே வந்து இப்போ கேமராவில் காமிக்கும் போது மேபி அந்த அளவுக்கு இல்லையா இருக்கும். பட் நேரில் வேற லெவலில் இருந்துச்சு. 1008 ஃபோட்டோ எடுத்தோம். ஜேபி அண்ணன் நெல்சன் அண்ணனையும் சும்மாவே விடலை நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஆஃப் ரோடிங் பயங்கரமாக பார்த்தீங்களா நெல்சன் அண்ணன் மோகன்லால் மாதிரியே இருக்கிறாரு பாருங்க. அப்படியே இறங்கி திருப்பி ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ நம்ம பச்சை ஜீப் பாய்ஸ் இறங்குறாங்க. இது ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஆட்கள் சும்மா இல்லாமல் இதோ ரோட்டில் உட்காந்து பயங்கரமாக ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் அவன் காமிச்சுன்னு இருக்கான். மணியை மேல் மாடலாக வச்சு. இதில் தலைவன் யுஸ்வேந்திர சாயல் போஸ்ட் வேற கொடுத்தாப்புல. கொடுத்துட்டு அப்படியே பார்த்தா இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு டாக்ஸு. நைட்டு வந்து பற்ற வச்சுட்டியே பரட்டன்னு ஒரு பயங்கரமான கேம்ப் ஃபயர் வச்சு இது பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாய்ஸ் பயங்கரமான டான்ஸு. அதுலேயும் தினேஷும் மணிக்கும் எங்கேருந்தா அந்த எனர்ஜி வந்துச்சோ தெரில. அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் செம எனர்ஜியோடு ஆடிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக டான்ஸு ஆடினே இருப்பேன்ட்டு மற்றவங்கெல்லாம் டயர்டானாலும் இவங்க சும்மா இல்லாமல் பயங்கரமாக டான்ஸ் ஆடி எல்லாரையும் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு. இந்த பாட்டு என்ன நீங்களே ஒரு மாதிரி கெஸ் பண்ணியிருப்பீங்க. துண்டை வச்சா அண்ணா என்ன பாட்டாக இருக்கும், இந்த ஸ்டெப்பாக இருந்தால் என்ன பாட்டாக இருக்கும்னு நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. பயங்கரமான டான்ஸு. அதுலேயும் வந்து சும்மாவே சொல்லக்கூடாது. ரோஹித் அந்த ஒரு ஸ்டெப்பை வச்சே எல்லா பாட்டுக்கும் ஆடிட்டாப்புல. அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நான் ஒரு 35 வீடியோ எடுத்தேன். அந்த 35 வீடியோலையும் ரோஹித் இதே ஸ்டெப்பு தான் போட்டுருந்தாப்புல. பாட்டானா வேற வேற இருக்கும். அதுதான் அங்கே ஹைலைட்டே. இதை மாதிரி பயங்கரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் டான்ஸ்லாம் ஆடிட்டு ஹெவியாக சாப்பிட போயிட்டோம். நெக்ஸ்ட் டே காலையில் பைன் ஃபாரஸ்ட் போனோம். இதோ நெல்சன் நான் நடந்து போயிட்டு இருக்காரு, ஜேபி அண்ணாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னங்க நமக்கு எங்கே ஸ்ட்ரைட்டாக புத்தி போகும்? டாய் ஷாப்பு தான். இதோ கார் டாய்ஸ் எல்லாம் பார்த்து ஆன்னு வாயை பொழுது பார்த்துருந்தேன். இதோ என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நல்லா இருக்குதா? பார்த்து ரசிங்கோ. அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர் கார்டன் போனோம். அட்வென்ச்சர் பார்க்கு முன்னாடியே இருக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். ஏன்டா ஃப்ளவர் கார்டனில் ஃப்ளவர் இல்லாமல் வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டு தான் கேள்வி. ஆனால் எனக்கு வேற என்ன பேசுறதுன்னு தெரியலையா, அதனால இதையே சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமா இப்படி நடந்து இந்த இடத்துல எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. எங்கள் கேங்கு பூரா ஃபோட்டோ எடுத்தோம். சும்மாலாம் இல்லை, எல்லாரும் வளைச்சு அண்ணாமலையோட ஐஃபோனை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டோம். அவனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்தா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும்.
ஆனா ஸ்கையும் பயங்கரமா இருந்துச்சு. இதோ பாருங்க எல்லாம் நம்ம ஆட்கள் தான். நான் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினைச்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன். இல்ல பக்கத்துல யாராவது ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஆமா, பக்கத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பார்க்குள்ள போய் டேஷிங் கார்ல அவ்வளோதான் ஏகே மாதிரி எல்லாரும் ஏகேவா ஃபீல் பண்ணிட்டோம். போட்டு டமார் டிமீர்னு சின்ன குழந்தைங்க மாரி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி விளையாண்டது தெரியுமா? அப்படின்ற மாரி ச்சே! ஒரே ஜாலியான ஃபீலிங்ஸா போயிடுச்சு. செமையா என்ஜாய் பண்ணோம் அந்த காரு பம்பர் காரு. இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வருது. என்னோட லைஃப்ல ஒரு பக்கெட் லிஸ்ட் அப்டின்னே சொல்லலாம். அந்த விஷயத்த பத்தி சொல்றேன். அதுவரைக்கும் இந்த கார் வீடியோவ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி ஓட்டு ஓட்டை! நாங்க சும்மாவே விடல. மணிஜிக்கு கொஞ்சம் கம்மியா ஓட்டத் தெரியும்னு சொல்லிட்டு, டமார் டிமீர்னு மணிஜிய போட்டு இடிச்சுன்னே இருந்தோம். நானும் நெல்சன் அண்ணாவும். அவரும் சும்மா இல்ல. அவரு தெரிஞ்சு இடிச்சாரா, தெரியாம இடிச்சாரான்ட்டு அவருக்கே தெரியாத மாரி ஒரு விஷயம்லாம் பண்ணாரு அவரு. அவரும் எங்கள போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டாரு. சும்மா கிடையாது பார்த்தீங்களா? அவர் ரோட்லயே கார் ஓட்டுனது கிடையாது. அவரு இங்க வந்து போட்டு செம்ம கலாய்ச்சு விட்டாரு நம்மள. அவரும் போட்டு டமார் டிமின்னு அவர் இடிக்கிறது எதுவும் பார்த்தீங்களா, திருப்பி விட்டு என் வெயிட்டுக்கு நான் 2 அடி தள்ளி போய்லாம் உழற அளவுக்குலாம் பண்ணிட்டாரு அவரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான அந்த மேரி, இந்த மேரி இல்ல. சேம் அது பார்த்தீங்களா, ஒருத்தர விடல அவரு. ஸோ இது பம்பர் கார் பயங்கரமா போச்சு. செம்ம ஹேப்பியா போச்சு. இதோ இப்பதாங்க எஸ் ஜிப்லைன். எனக்கு இது வந்து ஒரு கனவு நிஜமான ஒரு விஷயம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, என்னைய வந்து ஹெவியா இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் ஏத்தவே மாட்டாங்க. நெறைய ஊர்லலாம் இந்த மாரி போய் ரொம்ப அவமானமா இருந்துச்சு. ஸோ இது பயங்கர ஹேப்பியான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இருவரின் நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். போதும் போதும்ல. நான் வீடியோவே பார்த்துக்கிறேன்றீங்களா இந்த பாட்ட கேட்கறதுக்கு? எஸ். அதுக்கப்புறம் என்னங்க, அப்புறம் இந்த கிரேப் வைன்யார்டுக்கு வந்தோம். பயங்கரமா இருந்துச்சு. டோன்ட் பிளக் எனி ஃப்ரூட்ஸ்னாங்க. அப்பப்ப திருடி திருடி 1, 2 வாய்க்குள்ள விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் வேற அங்கேருந்து வாங்கி குடிச்சோம். செமையா இருந்துச்சு. பெட்டராக ஒரு வைன்யார்டுக்குள்ளே போனால் தமிழ் பாரம்பரியம் அதெல்லாம் இருந்துச்சு. அது போக அது பாருங்கள் மரநாய் இருக்கா. அதுக்கப்புறமா பாருங்களேன் ஒரு முதலை இருக்கும். முதலையே வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. அந்த ஜோக் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான். இதெல்லாம் உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் குடுத்துருந்தாங்க. தமிழோட இது, யார் இந்த ஃபர்ஸ்ட் அணைய கட்டுனது பார்த்தீங்களா? மணிஜி கை காட்டுறாரு. இந்த அணைய கட்டுனது, அவரோட இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன இடம் தான். இதுல வந்து பெருசா பார்க்கறதுக்கு பாருங்க தக்காளி. ஸோ இந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அத பார்க்கறதுக்கே. ஏதோ ஒண்ணு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா, நம்ம உலர் திராட்சை சாப்பிடுவோம்ல ரெய்சின்ஸு. அத இப்படிதான் உலர வைக்கிறாய்ங்க போல இருக்கு. ஏதோ பார்க்க வவ்வால் மாரி இருந்துச்சேன்னு பார்த்தா, பூரா கருப்பு திராட்சைய இப்படி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து தான் நமக்கு பாக்கெட் போட்டு கடையில வாங்குறோம். அவ்வளோதாங்க. முடிச்சு தேனியில வந்து கடாசுனாங்க. அங்கேருந்து நாங்க திருப்பி சென்னை வந்துட்டோம். சென்னை வந்து பார்த்தா, சென்னையே தேனி மாரி இருந்துச்சு. இத பார்த்துக்கோங்க. செம்மையான ஃபோட்டோஸ்லாம். நன்றி, வணக்கம்.